மாற்றி இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் உட்பட அத்தனை நிர்வாகிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிர் பலி கொடுத்து வளர்ந்த இந்த இயக்கம் உங்களை போன்ற சிறைக்கெல்லாம் இந்த காவி கூட்டம் என்றைக்குமே பயப்படாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கட்சி ஒவ்வொரு தொண்டையின் ஒவ்வொரு தலைவர்களும் உயிரை கொடுத்தது. உங்களை போன்ற தொண்டர்களை கொளுத்தி அரசியல் செய்யவில்லை. இங்கே பாரதிய ஜனதா கட்சி இயக்கமானது தலைவர்கள் உயிர்தானம் செய்து இயக்கம் வளர்ந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சி காவி கொடி ஜார்ஜ் கோட்டையிலே பறக்கின்ற காலம் வந்துவிட்டது. இன்றைக்கு இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பினை இந்த மாபெரும் கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாவட்ட மாநில நிர்வாகிகளுக்கு அத்தனை காவல் நெஞ்சுகளுக்கும் இணையத்தில் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. கண்ணா எல்இடி சவுண்ட் ப்ளீஸ். ஆரம்பிக்கலாமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் வருஷம் இந்த திமுகவின் ஆட்சிதான் நாட்டு முழுதுமே போத கலவரம் பிரியவில்லையே நம்ம தமிழ்நாட்டின் மக்களுக்கு. அடுத்ததாக இந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் டெல்டா பகுதியினுடைய நாயகனும் தமிழக பாஜகனுடைய மாநில பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய கருப்பியம் முருகானந்தம் அவர்கள் நம் முன் சிறப்புரையாற்றுவார். பாரத் மாதா கி. தமிழகம் தலை நிமிர தமிழரின் பயணம் என்று சொல்லக்கூடிய பயணத்தின் மூலமாக நம் பகுதி மக்களை சந்திப்பதற்காக மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம் மத்தியிலே வருகை தர இருக்கின்றார்கள். எதற்காக இந்த பயணம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான ஒரு திட்டங்களையும் சரியான முறையில் நிறைவேற்றாமல் மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய திட்டங்களிலே எத்தனை ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிக்கலாம் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 11 ஆண்டு காலமாக மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 11 ஆண்டு கால ஆட்சியிலே எந்த கட்சியாவது, அது திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் கட்சியோ, எந்த கட்சியாவது மத்திய அரசாங்கத்திலே ₹1 ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று குற்றம் சாட்ட முடியுமா என்று சொன்னால் முடியாது. 11 ஆண்டு காலமாக ஒரு தூய்மையான நேர்மையான ஒரு ஆட்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி மட்டும் கிடையாது, நாட்டிற்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய நாட்டை 5வது பொருளாதார நாடாக மாற்றியது மட்டுமல்ல, 3வது பொருளாதார நாடாக மாற்றுவதற்கான முயற்சியிலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பற்றி குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி மக்களுக்கான ஆட்சியை நடத்தக்கூடிய நம்முடைய பிரதமருக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. எல்லாரும் எழுந்து
எழுந்து நின்று 2 கைகளை உயர்த்தி நம்முடைய தாரக மந்திரத்தை எழுப்பணும். பாரத் மாதா கி வந்தே மாதரம். ஒன்றே பாரதம், வந்தே மாதரம். ஒன்றே பாரதம், ஒன்றே பாரதம். ஒன்றே பாரதம், ஒன்றே பாரதம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி. நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் நம் மத்தியில வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்கக்கூடிய விதமாக அத்தனை பேரும் எழுந்து நின்று பாரத் என்ற கோஷத்தை நம்முடைய தாரக மந்திரத்தை எழுப்ப வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. வந்தே மாதரம். ஒன்றே பாரதம், வந்தே மாதரம். ஒன்றே பாரதம், வந்தே மாதரம். ஒன்றே பாரதம். பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. ஜெய். வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. பிஜேபி வெல்கவே, பிஜேபி வெல்கவே. வெல்க வெல்க வெல்கவே, பிஜேபி வெல்கவே. வெல்க வெல்க வெல்கவே. பிஜேபி வெல்கவே. பாரத் மாதா கி. ஜெய். பாரத் மாதா கி. ஜெய். பாரதிய ஜனதா கட்சி வாழ்க. பாரதிய ஜனதா கட்சி வாழ்க. பாரத் மாதா கி. ஜெய். வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே மாதரம். ஒன்றே பாரதம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். நமக்கானவர் நாயினாரு தோளோடு தோளாக நிப்பாரு நம்ம தலைவர் தமிழகம் தலை நிமிர பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக எளிய மக்களின் குரலாக ஒலிப்பாரு. வராரு வராரு நம்ம தலைவரே தோளோடு தோளாக எப்போது நிற்பாரு. வராரு வராரு தன்மான சொல்லிருக்கு தீமைக்கு தீமைக்கு எல்லாரும் உற்சாகமாக 2 கைகளை தூக்கி தலைவரை அன்போடு வரவேற்போம். பாரத் மாதா கி. பத்தாது சவுண்ட் கேட்கல. பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. பாரத் மாதா கி. ஜெய். பாரத் மாதா கி. ஜெய். வந்தே மாதரம். வந்தே மாதரம்.
வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்து விட்டார் நம்முடைய தலைவர். நமக்கான நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவருக்கு வழிவிடுங்க. ராகவேந்திரன் அவர்கள் அப்படியே மேடைக்கு முன்புற வரணும். நம்முடைய தலைவர் மேடைக்கு வந்த உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று இரு கரங்களை உயர்த்தி பாரத் மாதா கி ஜெய் என்ற நம்முடைய தாரகை மந்திரத்தை ஒலித்து அவருக்கு சிறப்பான வரவேற்பை கொடுக்குமாறு உங்கள் மத்தியில வந்து அவர் உங்களை சந்திக்கும் பொழுது சிறந்த வரவேற்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டிய ஆட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழக மக்களுக்கு விரோதமான ஆட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு விரோதமான ஆட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பெண்களுக்கு விரோதமான ஆட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டுமா? இந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும். திருப்பரங்குன்றத்திலே தீபத்தினுள்ளே தீபம் ஏற்றுவதற்கு நீதித்துறை அனுமதி கொடுத்தும் கூட இந்த அந்நிய சக்திகளினுடைய கைகூலிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அந்நிய பயங்கரவாதிகளுடைய கைகூலிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் கூட தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்காமல் நம்முடைய மாநில தலைவரை கைது செய்திருக்கின்றார்கள். இவர்களுடைய ஆட்சியில எப்படிப்பட்ட கேவலமாக பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி கூட்டத்தை மாவட்ட தலைவர் தலைமையேற்று வரவேற்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆட்சியிலே இந்து மதத்தை எவ்வளவு கேவலமாக விமர்சித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வீடியோவிலே பார்த்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருக்கலாமா? இப்படிப்பட்டவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டாமா? இப்படிப்பட்டவர்கள் தமிழகத்திலிருந்து துரத்தி அடிக்கக்கூடிய தேர்தலாக 2026 ஏற்க வேண்டும் என்று கேட்டு மாவட்ட தலைவரை வரவேற்புரை ஆற்றுமாறு அழைக்கின்றேன். ஹலோ ஹலோ செய். மாநில தலைவர் அவர்களுக்கு ராட்சத மாலை அணிவித்து அவர்கள் வருக வருக என வரவேற்கப்படுகிறது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகம் தலைநிமிர தமிழன் பயணம் இந்த நிகழ்ச்சிக்கு கும்மிடிப்பூண்டி தொகுதியில் 001 முதல் தொகுதியான கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநில தலைவர், எங்களுக்கெல்லாம் பண்ணையார் என்ற அழைக்கப்படும் மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு எம் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று வினேஷ் பி செல்வம் அண்ணன் மாநில செயலாளர் மற்றும் பெருங்கோட்ட பொறுப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று திரு கருப்பு முருகானந்தம் அண்ணன் மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று திரு சேகர் தமாக மாவட்ட தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று திரு எம் பாஸ்கரன் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று
திரு பி மகேஷ்குமார் ஐடி பிரிவினுடைய மாநில தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, திரு RMR ஜானகி ராமன் மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, திரு பி செந்தில்குமார் முன்னாள் மாவட்ட தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, திரு KGM சுப்பிரமணி மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, திரு எஸ் அன்பாலியா சிவகுமார் மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களையும் என வரவேற்று, திரு டி பிரேமகுமாரி மாவட்ட பொதுச் செயலாளர் அக்கா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, திரு ஆர் சுரேஷ் மாவட்ட பொருளாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் 11 பேர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, மற்றும் மாநில மாவட்ட மண்டல் அனைத்து நிலை நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்று, இந்த பகுதியினுடைய பொதுமக்களையும் வியாபாரிகளையும் தாய்மார்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சியை ஆமா இப்போ மாநில தலைவர் அவர்களுக்கு முருகனுடைய வெற்றிவேல் வீரவேல் அவர் கொடுத்து மரியாதை செலுத்தப்படுகிறது. भारत माता की भारत माता की भारत माता की இப்பொழுது நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் எய்ச்சுரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தலைநிமிர ஒரு தமிழரின் எழுச்சி பயணமாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகை இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி என்கின்ற அழகிய மண்வாசனை மிக்க இந்த நகரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அற்புதமான வாய்ப்பினை பெற்றமைக்கு இறைவனுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் வருகின்ற வழியிலேயே சிறுவாபுரி முருகனையும் பெரியபாளையம் பவானி அம்மனையும் கும்மிடிப்பூண்டி
ஈஸ்வரையும் எல்லாரையும் வணங்கிதான் இன்று உங்களையும் வணங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த பகுதியினுடைய எஜமானர்கள் நீங்கள், இந்த பகுதியினுடைய எஜமானர்கள் நீங்கள். ஆக வருகின்ற வழியிலே ஒரு ஏரியும் பார்த்தோம், தாமரை ஏரி. ஆனால் பெயர் மிக அழகாக இருக்கிறது, தாமரை ஏரி. அதனால் தாமரை ஏரியில் கிட்ட போய் நின்றாலே அவ்வளவு மோசமான ஒரு வாடை, மிக மோசமான ஒரு வாடை. அந்த பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கு எல்லா பெண்களும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த ஏரி மிக மோசமான ஏரியாக இருக்கிறது. இந்த ஏரியில் 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எட்டி கூட பார்க்கவில்லை. தமிழகம் தலைநிமிர ஒரு தமிழரின் எழுச்சி பயணமாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி என்கின்ற அழகிய மண்வாசனை மிக்க இந்த நகரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அற்புதமான வாய்ப்பினை பெற்றமைக்கு இறைவனுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் வருகின்ற வழியிலேயே சிறுவாபுரி முருகனையும், பெரியபாளையம் பவானி அம்மனையும், கும்மிடிப்பூண்டி பாலீஸ்வரையும் எல்லாரையும் வணங்கிதான் இன்று உங்களையும் வணங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த பகுதியினுடைய எஜமானர்கள் நீங்கள், இந்த பகுதியினுடைய எஜமானர்கள் நீங்கள். ஆக வருகின்ற வழியிலே ஒரு ஏரியும் பார்த்தோம், தாமரை ஏரி. ஆனால் பெயர் மிக அழகாக இருக்கிறது, தாமரை ஏரி. அதனால் தாமரை ஏரியில் கிட்ட போய் நின்றாலே அவ்வளவு மோசமான ஒரு வாடை, மிக மோசமான ஒரு வாடை. அந்த பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கு எல்லா பெண்களும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த ஏரி மிக மோசமான ஏரியாக இருக்கிறது. இந்த ஏரியில் 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எட்டி கூட பார்க்கவில்லை. சிப்காட்ல இருந்து எல்லா கழிவுகளும் அந்த பகுதியில் வருகிறது. குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் எட்டி பார்க்கவில்லை. ஆளுங்கட்சி அதிகாரிகள் எட்டி பார்க்கவில்லை. மாவட்ட தலைவர்கள் இங்கு எட்டி பார்க்கவில்லை. யாருமே இல்லாத சொல்லி இந்த கும்மிடிப்பூண்டியின் தொகுதி நம்பர் 1 தொகுதி என்று சொல்கிறார்கள். நம்பர் 1னா நம்பர் 1 இல்ல, முதல் தொகுதியாக இந்த தமிழகத்தில் இருக்கிறது. மிக மோசமான கடைசி தொகுதியாகவும் இந்த கும்மிடிப்பூண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் வருகின்ற வழியிலே பார்த்தோம். சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. இங்கே காக்கநல்லூரில் பல தொழில்துறை எஸ்டேட்டுகள் ஏதும் இல்லை. திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, திமிழில் விசை குண்டும் குழியும் மட்டுமல்ல, எரியாத தெருவிளக்குகள், சிறு மழைக்கும் வெள்ளம் தேங்கி நிற்கும், தொடரும் மழைக்கும் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாங்களும் பார்த்தோம். நீங்களும் ஒரு வீடியோவில், ஒரு 2 நிமிடம் வீடியோவில் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ ஆன் பண்ணுங்க. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கும் ஆன்மீக பூமி இந்த திருவள்ளூர். தொழில் வளர்ச்சியில் சென்னைக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாவட்டம். அதே சமயம் விவசாயத்திற்கும் முன்னுரிமை வழங்குகிறது. இப்படிப்பட்ட மாவட்டம் இன்று திமுக ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவிலான இன்னல்களை சந்தித்திருக்கிறது. சொல்ல போனால் இடர்பாடுகளோட கடந்த 4.5 ஆண்டுகளாக காலம் தள்ள வேண்டியதாகிவிட்டது. பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீரை ஆரணி ஆற்றில் கலப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வலியுறுத்தி கழிவு
லாரி உரிமையாளர்கள் அவற்றின் டயர்களில் உள்ள காற்றை இறக்கிவிட்டு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்காக கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடங்களை முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் அதில் ஆங்காங்கே விரிசல் இருப்பது தெரியவந்துள்ளது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இந்த பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தனது கட்சிக்காரர்களை கல்லால் அடிப்பதும் கையால் அடிப்பதும் தான் இவருக்கு முதல் பணி. இதை தவிர பகுதி நேரமாக குரலி வித்தை காட்டுவது, உதயநிதிக்கு துதி பாடுவது என காலத்தை ஓட்டுகிறாரே தவிர மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்வதாக தெரியவில்லை. நம்முடைய உதயநிதி அவர்கள் கல்லை சுமந்து சேர நாட்டு கண்ணைக்கு கோட்டம் கட்டியவன் சேரன் சொங்குட்டுவன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. முந்தியெல்லாம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தாதான் கூட்டம் வரும். இப்போ நம்ம உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. தோனியோட நீயே உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. தற்போது டிட்வா புயலில் கூட இந்த பகுதியில் உள்ள பல பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாகியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். அமைச்சருங்க எல்லாம் வராங்க, எல்லாம் ரோடு மேலேயே நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. நாங்க மட்டும் தண்ணியில மிதக்கணும், அவங்க மட்டும் தண்ணியில கால் வைக்க மாட்டாங்களா? இது மட்டுமா, இங்கு பட்டப்பகலில் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய ஒரு மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளான செய்தி நம் இதயத்தை உறைய செய்தது. நல்லா படிக்குது சார், என் புள்ள வாயெல்லாம் ரத்தம், என் புள்ளைக்கு மூஞ்செல்லாம் பூச்சி பூரி இருக்கா. பிளீஸ் அங்கிள் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி திருப்பி அழுதுருக்கா. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்று சினிமா வசனங்கள் பேசுவதில் மட்டும் குறைவில்லை. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அரசு பள்ளிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாளில் மாணவர்களை வரவழைத்து கட்டுமான பணிக்காக செங்கற்களை ஆசிரியர் சுமக்க வைத்ததாக கூறப்படும் காட்சிகள் அடங்கிய வீடியோ. திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காவலாளி இல்லாததால் மாணவர்களை காவலாளியாக பயன்படுத்தியதற்கு திருவள்ளூர் மாவட்டம் நரசிங்கபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் முட்டையுடன் சத்துணவு சாப்பிட்ட 20 மாணவ மாணவியர் திடீரென மயக்கமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த வெள்ளம்பாக்கம் கிராமத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத முட்புதர்கள் நிறைந்த இடத்தில் பள்ளி கட்டப்பட்டுள்ளதால் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளிக்குள் சுற்றுச்சுவர் இல்லாமல் புதர்கள் மண்டி கிடப்பதால் திடீரென 5 அடி நீள சாரை பாம்பு புகுந்தது. இது ஆத்தங்காரையும் ஸ்கூல் ஒன்னா இருக்கு. இதுக்கு என்ன பொறுப்பு? அடையாளம் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்படி அடிப்படை வசதிகளை வழங்குவதில் முற்றிலுமாக கோட்டை விட்டிருக்கிறது இந்த திமுக அரசு. திருவள்ளூர் மக்களின் இன்னல்களுக்கு செவி சாய்க்காமல் இந்த மாவட்டத்தை வதைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசை அனைவருமாக ஒன்றிணைந்து விரட்டியடிப்போம். திருவள்ளூர் மக்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்களா? எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? அதாவது சோழர்களாலும் பல்லவர்களாலும் விஜயநகர பேரரசுகளாலும் ஆளப்பட்ட பூமி, இன்னைக்கு இந்த பூமி எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பள்ளிக்கூடங்களில் கழிவறை வசதிகள் கிடையாது, பள்ளிக்கூடங்களில் வகுப்பறை வசதிகள் கிடையாது, ஆசிரியர்களே கஞ்சா போதை போட்டுட்டு வர்றாங்க. ஆனால் பள்ளிக்கூட வாசலிலேயே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட வாசலிலே கஞ்சா வைக்கிற ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு. தரணியிலே புகழ்பெற்ற தமிழ்நாடுன்னு சொன்னா இப்போ கஞ்சாவில் புகழ்பெற்ற தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. முதலீடுகள் எந்த வேலை வாய்ப்புகளும் இல்லை. சிப்காட் தொழிலாளர்கள் எதுவுமே இங்க இல்லை. மிக ஒரு மோசமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. இந்த பழவேற்காடு ஏரியில் வெளிநாட்டில் உள்ள பறவைகள் எல்லாம் வந்து தங்குது. ஆனா எல்லா கெமிக்கலும் அங்க போய் இருக்கிறது. எல்லா கெமிக்கல் அங்க போறதுனால நிச்சயமா அந்த பறவைகள் இங்க வர முடியாத சூழ்நிலைகள்.
பறவைகள் மட்டுமல்ல, பச்சிளம் குழந்தைகள், மூச்சு திணறல், எல்லோருக்கும் கேன்சர், பெண்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்பே இல்லை அளவிற்கு இந்த தாமரை ஏரியில் மிக மோசமான சூழ்நிலை கழிவில் கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் சொல்லுகிறார் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னார். இங்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்கிறது என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லோரும் சொல்வார்கள் இந்தி படிக்க முடியாது, இந்தி படிக்க முடியாது, இந்தி படிக்கக்கூடாது என்று. தமிழக அரசு கும்மிடிப்பூண்டி தாண்டி போனால் நம்ம இந்தி படிக்கணும். இந்தி தெரியவில்லைன்னா யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனால் கும்மிடிப்பூண்டி தாண்டி தான் போக வேண்டாம்னு சொன்னா, கும்மிடிப்பூண்டி என்ன நடக்குதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியல. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, 525 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல 1-2 தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. என்ன நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் பஸ்ல போலாம், எல்லாரும் பஸ்ல போலாம்னு சொன்னாங்களே தவிர பஸ் எல்லாம் அடிக்கடி வருதான்னா அது வரல. ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் 30 மாசம் கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தாங்கன்னா இப்போது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த எப்ப கொடுப்பாங்கன்னா சொல்ல முடியும். ஆனா எல்லா பெண்களும் கேட்கணும். என்ன தெரியுமா கேட்கணும்? 30 மாசமா பெண்டிங் வச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு பெண்களுக்கும் 30,000 ரூபாய் நீ தர வேண்டுமே, அதை தந்துட்டு தாங்கன்னு யாருமே சொல்லல. ஆனா என்னன்னா, சரி பரவாயில்ல தந்ததை வாங்குவோம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. போன தடவை பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா அப்படின்னா கொடுக்கல. அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா இந்த வரக்கூடிய ஆண்டு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக நம்மளுடைய முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர், இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாயும் கரும்பு சர்க்கரையும் நீங்கள் பொங்கல் வைப்பதற்கு பானையும் சேர்த்து கொடுப்பார்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல தேர்தல் வாக்குறுதிகள், எல்லா ஒன்றியங்களிலும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு மேல நீர்நிலை மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னாங்க. இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாரும் எல்லோருடைய முன்னேற்றத்திற்காக வேளாண்மை கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வெள்ளம் அமைத்து சர்க்கரை விலைக்கு கூட்டி தருவோம் என்று சொன்னார்கள். எதுவுமே செய்யவில்லை. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களுக்கு, அதாவது வறுமை கோட்டில் உள்ள பெண்களுக்கு 50,000 ரூபாய் கடன் தருவோம் என்று சொன்னார்கள், தரவில்லை. சுய உதவி குழுக்க வைத்துள்ள எல்லாருக்கும் 25% மானியம். யாரெல்லாம் சுய உதவி குழுக்கள் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு 25% மானியம் நாங்கள் தருவோம் என்று சொன்னால் வாங்குற கடனுக்கு தரவில்லை. அதுக்கு மேல ஒரு பெரிய பொய்ய சொன்னாங்க. எல்லா பெண்கள் அதிகமாக வந்திருக்கேன், தயவுசெய்து கேட்கணும். 35 வயதுக்கு மேலே திருமணம் ஆகாத பெண்கள் யாராக இருந்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போம் என்று சொன்னார்கள். 35 வயதுக்கு மேலே பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள். இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு பெண்களுக்கு அவள் அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. சுய உதவி குழுக்கள் வைத்திருப்போம் 25% மானியம் கொடுப்போம் என்று சொன்னால் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால்
இதுவரையிலும் இல்லை. அந்த அளவிற்கு இன்னைக்கு பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சியை, தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிற ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் முடியாது. எல்லா இடங்களிலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், பள்ளிக்கூடங்களில், பிறகு கல்லூரிகளில் கஞ்சா போட்டுக்கிட்டு தான் பாலியல் வன்கொடுமை. இந்த வீடியோல பார்த்தீங்க, இப்போ ஒரு 10 வயது சிறுமிய எவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்னு பாத்தீங்களா? அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. கோயம்புத்தூர்ல ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் பொழுது, கோயம்புத்தூர்ல ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும்போது கஞ்சா போதையில் 3 பேர் அவர்களை தூக்கி சென்று விடிய விடிய பாலியல் பலாத்காரம் பண்ணிய அரசு இந்த அரசு. ஆனால் முதலமைச்சர் சொல்லுகிறார் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னார். 32 லாக்அப் டெத் மரணங்கள், 32 லாக்அப் டெத் மரணங்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே சாத்தாங்குளத்தில் உள்ள லாக் மரணம் நடந்தது. அந்த மரணத்திற்காக பல போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் இவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு 32 லாக்அப் டெத் மரணம். முதலமைச்சர் சொல்லுகிறார், அந்த மரணம் அடைந்த வீட்டிற்கு போன் பண்ணி சாரி அப்படிங்கிறார். இறந்து போன ஒரு உயிர், ஒரு சாரி என்று சொன்னால் உயிர் வந்து விடுமா? இதுதான் ஸ்டாலின் முதலமைச்சருடைய இன்றைக்கு அவருடைய மோசமான ஒரு ஆட்சி. இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் கள்ள சாராயம் குடித்து இறந்தார்கள். யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. ஆனால் விவசாயி ஒருவர் கரண்டில் அடிபட்டு இறந்து போனா 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, அல்லது 3 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா நமது ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கள்ள சாராயம் குடிச்சு இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதை விட மிக மோசம் சொன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் கரூருக்கே வந்தார்கள். கரூருக்கு வந்த உடனேயே மிகப்பெரிய நெருக்கடி. 12 மணிக்கு வருகிறான்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார். நெருக்கடியில சிக்கி தவித்து இறந்து போனவர்கள் 41 பேர்கள். 41 பேர்கள் சிக்கி தவித்த இறந்து போனார்கள். இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு வந்து இன்னும் அந்த 41 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். காரணம், மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்து மிகப்பெரிய கூட்டம் வரும், தமிழ்நாட்டில் போராட்டம் வரும், ஆகிய தாக்கு பிடிக்க முடியாது என்பதற்காக முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணினார். யாரை காப்பாற்றுவதற்கு? அந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, அவர் வெற்றி கழகத்துடைய தலைவர் கரூருக்கு வருகிறார். வருகிற பொருளே 10 ரூபா பாட்டிலுக்கு, டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஒரு பாட்டு படிக்கிறார். 10 ரூபா பாட்டிலுக்குன்னு அவங்களுக்கு தெரியுமில்ல, டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு கமிஷன் வாங்குறாங்க. அந்த கமிஷன் யாருக்கு போகுது என்பது தெரியும். ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு, ஆக அந்த கமிஷன் அது பாடும்போது அவர்கள் லைட் ஆஃப் பண்றாங்க, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றாங்க. இறந்து போனது 41 பேர். 3 வயது சிறுமி முதல் 10 வயது சிறுவர் வரை. அது வயதான பெண்கள் வரை அந்த கூட்டத்திலே நசுங்கி ஒருவர் மீது ஒருவர் விழுந்து இறந்து 41 இறந்து போனது இந்த தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியில் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது.
அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி. இன்னும் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத இன்னொரு வீடியோ காட்சி மூலம் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ போடுங்க. திருவள்ளூர் மக்களின் உள்ள பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் மார்க்கெட் ஓடுது. இந்த சந்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குப்பைங்க டெய்லியும் போட்டுவாங்க. மார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலேஜாக இருக்கும், நாத்தடிக்கும், ரொம்ப அசுத்தமாக இருக்கும். அறிவு இல்லாமல் போட்டுறாங்க. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். தண்ணி அந்த நேரமா தண்ணி தேங்குது ரோட்ல. துணி துவைச்சா தண்ணி வருது, செப்டி டேங்க் ரொம்பனா தண்ணி வருது. ட்ரைனேஜ் வசதி கிடையாதுங்க. இந்த ரோடு ரொம்ப மோசம். தண்ணி வந்ததுன்னா மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. ட்ரைனேஜ் வாட்டரும் இந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒஸ்டா இருக்கு. விளம்பர மாடு சொல்லிக்கிட்டு விளம்பரம் தான் இருக்குது. காண்டி நிர்வாக சீர்கேடு நிறைய இருக்கு. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரல இல்லையா? அது 1000 ரூபாய் சின்ன பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலியில. 1000 ரூபாய் கொடுக்குறேன் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு தான் சொல்றாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி விலைவாசியை குறைச்சாங்கன்னா சரி 1000 வச்சு அதை யூஸ் பண்ணலாம். 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுங்க? எதுவுமே வாங்க முடியாதா? என்ன வாங்குவோம் 1000 ரூபாய்க்கு? அதுவே எல்லாத்துக்கும் வந்து சேரலையா? ரேஷன் பொருள் ஒழுங்கா வந்து சேர்த்தப்ப அதுவே வர மாட்டேங்குது. இலவச பஸ்ஸை விட்டாங்க, ஷேர் ஆட்டோக்காரெல்லாம் அடிபடுறான். பேருக்கு தான் திராவிட மாடல். அரசாங்கம் ஒண்ணும் இல்லை, கொள்ளை அடிக்கிறாங்க, எல்லாத்துலயும் கமிஷன். புள்ளி ஆட்சி ஆடுறீங்க. அது டைம் ஒழுங்கா மக்களுக்கு பண்ணணும். 4 வருஷம் டிஎம்கே ஆட்சியில் வந்து எதுவுமே பண்ணவும் இல்லை, மக்களை சந்திக்கவும் இல்லை. எங்க 5 லட்சம் கோடி தாங்க கடன் வாங்கி வச்சுருக்காரு. வேற என்ன பண்ணிருக்காரு இங்க? திமுக ஆட்சி கொஞ்சம் கூட சரியில்லையே. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? பாதுகாப்பு எங்க இருக்குது? சின்ன சின்ன குழந்தைங்களா பலியாயின் வருது, வயசு பொண்ணு பலியாயின் வருது. அப்ப எங்க பாதுகாப்பு இருக்குது? இப்ப கூட ஒரு காலேஜ் பொண்ணை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? குழந்தைங்க கூட பாதுகாப்பு இல்ல. வாழவே மீன்காரங்க வாழவே முடியல. பாத்தீங்கன்னா பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 2 தண்ணி நிறம் மாறி இருக்கும். அசுத்தமான தண்ணி. மீன் நண்டு எறா இருந்து எல்லாமே செத்து போச்சு. மெடிக்கல் வேஸ்ட், மாத்திரை, குப்பை, பல குப்பைகள் இது வழியா தான் போகுது. இந்த தண்ணி கடல்ல போய் கடல்ல மீன் சாகுது. இது பூமியில ஊறுறதுனால இந்த தண்ணியை தான் நாங்க குடிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுது. தொண்டை எரிச்சல், முடி கொட்டுது, ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது. இந்த பவர் பிளான்ட்னால வீட்லயே இருக்க முடியறது இல்ல. ரொம்ப மூச்சு திணறல் மாதிரி வருது. இந்த யூடியூபர்ஸ் பையில இருக்கு, அதுல இருந்து சாம்பிளுங்க எந்த பக்கம் திசையில காத்து அடிக்குதா அந்த சாம்பிள் இப்ப மாடி மேல பாத்தீங்கன்னா ஃபுல் சாம்பிள். இதுவே தலையில நம்ம கை வச்சோம்னாக்கா ஃபுல்லா பவுடர். அதனால இப்ப பாதிக்கப்படுது கையெல்லாம் இது மாதிரி சுத்தி வெறிய விஷவாயு தான் இருக்குதாங்கட்டியா. சுத்தமான காத்து இல்ல, சுத்தமான தண்ணி இல்ல. அனல் மின் நிலையத்துல ஒர்க் பண்றேன். அங்க வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்துற சொன்னாங்க. அது கூட இன்னுமே எதுவுமே செய்யல. இப்ப நான் உண்மையிலே திமுக தான் ஓட்டு போட்டேன். வந்துட்டு போயிட்டா எங்களுக்கு என்ன இருக்குது? திமுக ஆட்சின்னு என்ன இதுவரையும் சாதிச்சு ஒண்ணுமே கிடையாது. கொள்ளையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. வேற ஒண்ணுமே இந்த இதுல நடக்குது. மாற்றம் வேணும். திருப்தி இல்ல. கண்டிப்பா மாறுதல் வேணுங்க. இந்த நெக்ஸ்ட் டைம் வராது. டிஎம்கேக்கு இனிமேட்டு நான் அவங்க ஓட்டு போட மாட்டோமா? இது தவிர நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யலைங்க. குஜராத் மாநிலத்தினுடைய 3 முறை முதலமைச்சர், இந்திய நாட்டினுடைய 3வது முறை பிரதம அமைச்சர், அமெரிக்க அதிபராக இருந்தாலும் ரஷ்ய புடினாக இருந்தாலும் எல்லோருமே இன்றைக்கு அவருடைய கையை நீட்டி அவரை கட்டிப்பிடித்து தழுவக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நிலையை இந்திய நாட்டுடைய பெருமை நிலை உயர்த்தி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 1 2 இந்த தமிழ்நாட்டிற்கு செய்தது, தமிழ்நாட்டிலிருந்து எந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, யாரும் தேர்ந்தெடுக்கவும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியின் 4 சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே நாங்கள் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு செய்த நன்மைகள் எவ்வளவு தெரியுமா? 14,83,000 கோடி, 14,83,000 கோடி ரூபாய்கள் யாராலும் மறுக்க முடியாது.
இதே மாவட்டத்தில் மிக்சம் புயல் வந்தபோது 450 கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு எதை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்தோம் என்று மாறுதட்டிக் கொள்கிறார்களே. ஸ்டிக்கர் ஒட்டுகிற ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கிறது. மிக்சாம் புயலுக்கு 430 கோடி ரூபாய் தந்தது மத்திய அரசு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மாவட்டத்தில் மட்டும் 1.5 லட்சம் பேருக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6,000 ரூபாய் தருகிற அரசு மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனுடைய தொகை எவ்வளவு தெரியுமா? மட்டுமே தருகிறது. சென்னையிலிருந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, சென்னையிலிருந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே இதே ஊர் வழியாக 2,948 கோடி ரூபாய்க்கு. ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் சாலைகள் இருக்க வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடு முன்னேறும். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் 4 வழி சாலைகளை போட்டது பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? நமது முதலமைச்சர் அதை நாங்கள் தான் போட்டோம் என்று சொல்ல முடியுமா? மேலும் 571 கோடி ரூபாய்க்கு திருப்பதி, சென்னை, திருத்தணி வழியாக 571 கோடி ரூபாய்க்கு சாலைகள் போட்டது நமது பாரதிய ஜனதா கட்சி. யாராலும் மறுக்க முடியாது. இந்த மாவட்டத்தில் மட்டும் 170 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாடுகள், மின்மயமாக்கப்படுதலுக்கு செய்திருக்கிறோம். 110 கிராமங்களுக்கு 282 கிலோமீட்டர் அளவிற்கு கிராம சாலைகள் போடப்பட்டதும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எல்லா மக்களுக்கும் வீடு கொடுப்போம் என்ற திட்டத்தில் 23,000 வீடுகள் இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறத்திலே மட்டும் 4,000 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் மட்டும் 33,000 பேருக்கு இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள். ஜல்ஜீவன் திட்டம் முழுவதும் இந்த மாவட்டம் முழுவதும் ஜல்ஜீவன் வீடுதோறும் குடியிணைப்பு கொடுத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி, கொடுத்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் 100% இந்த மாவட்டத்தில் மட்டும், வேற எந்த மாவட்டத்திலும் கிடையாது. ஆனால் இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. ஆனாலும் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இன்னைக்கு எல்லாம் சொல்கிறார்கள் தீண்டத்தகாத கட்சி. யார் தீண்டத்தகாத கட்சி? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி. 2 பெரிய சமூகங்களுக்கு இடையிலே பிளவுவாதத்தை இன்னைக்கு திணிக்க இருப்பது நமது தமிழக முதலமைச்சர் என்பதை நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆக அவர் சொல்கிறார் அங்காளி பங்காளி என்று சொல்லுகிறார். நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்களை நாங்கள் மாமன் மச்சான் போல் பழகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்லுகிறேன். இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுப்பேற்று 11 ஆண்டுகள், பாரத நரேந்திர மோடி அவர் ஆட்சி விட்டு 11 ஆண்டுகள் முடிவிட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வந்திருக்கிறதா? இல்லை. பாதிப்பு வருவது போல் ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறார் நமது முதலமைச்சர் என்று சொன்னால் அது நான் பகிரங்கமாக நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே கருப்பு முருகானந்தம் பேசும்போது சொன்னார், திருப்பரங்குன்றத்திலே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும், அதனால் நீதிமன்றத்தின் உத்தரவை நீங்கள் ஏற்க வேண்டும், அதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். எங்களை கைது செய்தார்கள். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். அந்த உச்ச நீதிமன்றம் அவரை திருப்பி அனுப்பி இருக்கிறது. உங்களுடைய அப்ளிகேஷனை கூட நீங்க சரியாக போட தெரியவில்லை என்று உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மோசமான இன்னைக்கு ஒரு ஆட்சி. எதை எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம். இன்றைக்கு வாக்காளர் சேர்ப்பு சார், அதற்கு உச்ச நீதிமன்றம் திருப்பி அனுப்பி இருக்கிறது. ஜிஎஸ்டி உச்ச நீதிமன்றம் அதையும் திருப்பி அனுப்பி இருக்கிறது. நீட் தேர்வு உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்கள், அதையும் திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஆட்சி. கேட்டால் நாங்கள் தமிழுக்கு அதை செய்கிறோம், தமிழுக்கு எதை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, எங்கேயும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காக்கின்ற பிரதம அமைச்சராக நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட காசியிலே தமிழ் சங்கமம் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியிலே தமிழ் சங்கமம் இன்னைக்கு நடைபெறுகிறது, ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயினிலே போகிறார்கள்,
தென்காசியிலிருந்து வடகாசிக்கு ட்ரெயினில் போகிறார்கள். காசி தமிழ் சங்கத்தை நடத்தி காட்டுவதற்காக. குஜராத்திலே தமிழ் சங்கமம். ஆக தமிழ் மீது இவ்வளவு பற்றும் பாசமும் அக்கறையோடும் செயல்படுகிற பிரதமர் நமது என்பதை, அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ் மொழியை இன்றைக்கு அங்கு பயிற்றுவிக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 6 மொழிகளை, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழிகளிலும் இன்றைக்கு ஏற்பாடு செய்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளிக்கூடங்களில் அங்கே இன்னைக்கு தமிழை கற்கிறார்கள். இங்கே தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள். அங்கே தமிழை கற்கிறார்கள், இங்கே பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தி வேண்டாம் என்று சொல்கிறார்கள். திமுகவின் நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா காலேஜிலும் இன்னைக்கு இந்தி பயிற்று மொழியாக இருக்கிறது. இந்திய வைத்தே இன்னைக்கு அவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய வைத்தே இன்னைக்கு என்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இதில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, வரக்கூடிய காலங்களில் இதே கும்மிடிப்பூண்டி சட்டமன்றம் அது தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வதற்கு நீங்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற தாமரை குளத்து மக்கள் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. நான் என்கிட்ட பேசின எல்லாருமே சொன்னாங்க. மாவட்ட தலைவர் சுந்தரம் சொன்னார், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் சொன்னால், ஆனால் 300 ஓட்டு அதிகமாக இருக்குன்னு சொன்னார்கள். நான் சொன்னேன், ஒரு ஓட்டு கூட இந்த பகுதியில் திமுகவுக்கு போட்டிருக்க கூடாது. எப்படி 300 ஓட்டு அதிகம் என்று சொல்லி சொன்னேன். ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. இன்னைக்கு பணம் கொடுத்து வென்று விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திமிரோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆப்பு வைக்க வேண்டும். திமுகவினருக்கு இன்னைக்கு கூட அவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தோடு சேருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. எந்த கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி, நான் போகிற இடங்களெல்லாம் பார்க்கிறேன், தருகின்ற வரவேற்பை பார்க்கிறேன், மக்களிடம் எழுச்சியை பார்க்கிறேன். வருகின்ற இடங்களில் நிச்சயமாக வருகின்ற காலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் நேரத்தை சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது மாவட்ட தலைவர் சுந்தரம், நமது ஜெயக்குமார், நமது அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் மற்றும் கருப்பு முருகானந்தம் அவர்கள், பாஸ்கர், மகேஷ், ஜானகிராமன், செந்தில்குமார், சுப்பிரமணியன், அன்பாய சிவகுமார், பிரேமகுமாரி, சுரேஷ், நமது லோகநாதன், மகா சுசீந்திரன், தஞ்சை இளங்கோ உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்த ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும். ஒளிமயமான தமிழர்களுக்கு வர வேண்டும். 2 கட்சிகள், அதாவது பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் இருந்தால்தான் இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அதற்கு அனைவரும் தவறாமல் இரட்டை சின்னத்திலும் தாமரை சின்னத்திலும் அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த சின்னத்திலும் சரி, ஐஜேகே எந்த சின்னத்திலும் சரி, உங்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகளை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தந்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.